இப்ப எப்படி விளக்க வருது அது ஒண்ணு புரியலையமா இல்ல பொண்ணு அம்மா ஒண்ணு காட்டுல ஒண்ணுங்க தாய் நான் இச்சா சத்து பராசக்தி அவரை பார்த்து கேளம்மா ஆதிபரா சக்தி சக்தி ஆதிபரா சக்தி வச்சி நான் சக்தி என்று சொன்னேன். சத்தியாக எப்போது உற்பத்தி ஆனேன். எப்போது உற்பத்தி ஆனீர்கள்? ஏற்கனவே காலத்துல இந்த உலகமாகப்பட்டது எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு யாராவது உனக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாதம்மா. எனக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே காலத்துல இந்த உலகமாகப்பட்டது ஒரு கோயில் முட்டை வடிவிலே ஒரே உருண்டையாக இருந்ததா? இந்த உலகமானது நல்ல உருண்டையா இருந்ததாம். அப்படி உருண்டையாகத்தானே இருந்து அந்த உருண்டையானது இரு பிளவாக பிளந்து பாதி ஓடாகப்பட்டது ஆகாயமாகும், பாதி ஓடாகப்பட்டது பூமாதேவியாகும், அந்த வெள்ள கருவாகப்பட்டது ஆவியாக சமுத்திரமாகும், மஞ்ச கருவு இருக்கிறது. அப்பேற்பட்ட மஞ்ச கருவாகப்பட்டது என்று சத்தத்தோடு அம்மா வந்தாங்க. நான் சத்தியாக தோன்றினேன். அப்படி சத்தியாக தானே தோன்றி நான் முத்து நோக்கி பார்க்கும் தருவாயில் ஒரே மயமாக இருந்ததா? இந்த முன்னிபுரம் ஆவாயப்பட்டு ஆகாயமும் இந்த புயப்பட்டு ஒரே மயனுக்கு தான் அப்படியே ஒரே மயமாகத்தானே இருக்கும் தருவாயில். ஒருவரும் பேச்சு துணைக்காக ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இல்லையா? அது ஏன் அது நீ பேசினா தூப்பு தோன்றுதான். ஓஹோ, அதடா ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆடவர் கிடையாது. நம்ம தன்னை தனியாக பெண்ணாக பிறந்து பெற்றுமே. அப்படி என்று கம்பா நதி கடல்ல சென்று நீராடி என் அழகா வர கூந்தல நான் சிக்கி அத்து கொண்டு வரைக்கும் தருவாயே. என் ஆள் காட்டி வேலையில ஒரு சிக்கி கட்டாரு. அப்படி ஒரு சிக்கி கட்டி ஆனது கிடைத்த உடனே பேச்சு துணைக்கு ஆனவர் இல்லை என்று ஒரு ஆத்திரத்தால் அந்த சிக்கி கட்டியை பிடிங்கி நான் எப்படி அடித்தேன் ஓங்கி குளித்துட்டு வரும்போது அந்த மயிரை உலாத்தி கொண்டு வரும்போது இந்த தலைமயிரை கம்யூனிட்டியா குந்தன் சொல்லு குந்தல உலாத்தி கொண்டு வரும்போது அதுல ஒரு சிக்கி கட்டி கழித்து விட்டது. அந்த கட்டியை பூமியில அப்படி ஆள் காட்டி வரல. ஏன் சிக்கி கட்டி கடுத்த உடனே அந்த சிக்கி கட்டி பிடிங்க நான் ஓங்கி பூமியில அடித்த உடனே அந்த சிக்கி கட்டில இருந்து வந்த நீ தாண்டா கெட்டிக்காரம்பா. கை விடுறா நான் மயிறு கட்டிக்காரன், நீ மதுரை கட்டிக்காரன். ரெண்டு ஒண்ணு. அடடா, நமக்கு பேச்சு துணைக்கு ஒருவர் வந்து விட்டாரு. அப்படி என்று அவனும் ஒரு புறமாக பிள்ளையாக பாவித்து அவனும் ஒரு புறமாக அமர்த்தினேன்.
இந்த பூமியில ஒரு பெண்ணாக பிறந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன இருந்தா அந்த பெண்ணுக்கு ஒரு அழகு சொல்வாங்க. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டா இருந்தா என்ன அழகுன்னு கேக்குறாங்க. என்ன சொல்ற? ஆம்பளை இருந்தா அழகுன்னு சொல்லு. அந்த பெண்ணுக்கு என்ன இருந்தா அந்த பெண்ணுக்கு ஒரு அழகு கணவர் இருக்க வேண்டுமாமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆடவர் இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு அழகு. நம்ம தன்னை தனியாக பெண்ணாக பிறந்து விட்டுமே, நமக்கு ஒரு ஆடவர் தேவை. நதி கரையிலே சென்று மணலை கூட்டி ஒரு லிங்கமாக பாவித்து அப்படி நான் யாகத்தை செய்கிற போது முந்தி முதலாக யாரு வந்தா தெரியுமா? அம்மா என்று ஓடி வந்தார். என்னடா கணவர் வேண்டும் என்று பூஜை செய்கிறோம், இவன் அம்மா என்று வருகிறான. நீ பிள்ளை யாரப்பா? நீ யாரப்பா? யாருக்குமே பிள்ளையப்பா. ஆமா, அதாவது இப்ப கோவில் கட்டினாலும் வீடு கட்டினாலும் நிலம் வாங்கினாலும் நாத்து விட்டாலும் நடவு நட்டாலும் எந்த ஒரு நல்லது கெட்டது செய்தாலும் பிடி சாணத்தை எடுத்து அத பிள்ளையாராக பிடித்து அருகம்பல் சொருகி மஞ்சள் குங்குமம் கொட்டி கற்பூர தீபம் கொடுத்து பிள்ளையாரப்பா நான் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது நல்லபடியாக விளங்க வேண்டும், எந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம வணங்குறோமே, அவன் தான் எந்த தொழில் செய்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கி செய்தால் இப்ப புடி சாணத்தை எடுத்து அதை புள்ளாராக பிடிச்சி அதுல அருகம்புல சொருட்டா அது எத்தனை வருஷம்? எந்த சாணம் அது? எந்த சாணம்? மாடு சாணமா? என்ன சாணம்? மாடு சாணமா? ஏன் மாடு சாணம் தான் புடியார பிடிச்சி உட்கார? ஏன் நம்ம சாணத்தை பிடிச்சி வச்சோம்? கவுல் அடிச்ச கைது சாணத்தை எடுத்து யாரா பிள்ளையார் பிடிப்பா? சும்மா வாய முடியுமா? நீ வேற சும்மா வாய முடிய 2 நாள் சீட்டு 3 நாள் பாரு புள்ளாரப்பா முறுக்கு வருவான். அந்த சாணத்தை எடுத்து புள்ளாராக பிடித்து அதுல அருகம்புல சொருகி விட்டால் அது எத்தனை வருஷம் அது புள்ளாராக இருந்தாலும் சரி அதை ஈ கடிக்காது, எறும்பு கடிக்காது, வண்டு கடிக்காது. எப்படி நாம பிடித்து வைச்சோமோ அதை போலவே அது இருக்கும். பிள்ளையார் இருக்கிறாரா இல்லையா, இது உண்மையா பொய்யா என்று அதுல கண்டுபிடிச்சுக்கலாம் மக்கள் இல்லையா? அப்படி பிள்ளை நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி என்று அவனை ஒரு புறமாக அமர்த்தி அது ஒரு பின்னத்தை விழித்து இரண்டாவது முறையாக யார் வந்தது? பெண்ணா என்று ஓடி வந்தார் பரமக்கடவுள். அப்படி பெண்ணை என்று ஓடி வருவாய் தருவாயில் அடடாமக்கு பெண்ணை என்று ஓடி வந்தார் அல்லவா, இவரை தான் நாம புருஷனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். புருஷனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று அவரை கட்டி அனலாம் என்று ஓடி அப்படி கட்டி அணில் அவன் ஓடும் தருவாயில் அருகாமல் இருந்த தமையன் பார்த்தார்.